ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம கிராணி 3 தான் விளையாட போகிறோம். ஸோ வந்து கிராணி 3 இந்த சேனல்லையே முத வீடியோ நான் வந்து போடுறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்ப இப்போ லெவல் சரியாக தெரியல 9 வரைக்கும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிராணி தான் விளையாட போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து கிராணி விளையாண்டுருக்கேன். பட் நினைக்கிறேன் நியூ இயர் இந்த வருஷம் நியூ இயருக்கு தான் நான் விளையாண்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க விளையாடுறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி தான் நான் விளையாட போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஈஸி மோட்டில் தான் வச்சுருக்கோம். ஈஸி மோட் அண்ட் கிராணி மட்டும் ஸ்லெண்டரிங்காக இல்லாமல், பிகாஸ் நான் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி வந்து கிராணி கிட்ட வந்து தப்பிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா கிராண்ட்பா ஸ்லெண்டரிங்லாம் இருந்தாங்கன்னா என் கதை அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து கிராணி மட்டும் வச்சு விளாடுவோம்னு சொல்லிட்டு இந்த கேமுக்குள்ளே பூந்துருக்கேன். ஸோ டே 1 எனக்கு ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இந்த லாக் பிக் கீழே தான் இருக்கும் எப்போதுமே. ஸோ அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து திறக்கணும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நேரம் ஆகும், இது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, திறந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு சுரங்கம் இருக்குது. இங்கே வந்து கீழே வந்து ட்ரெயினுக்காக இடம் இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே அப்படி ஒரு ரூம் இருக்கும். திறந்தால் மணி அடிக்குங்க, அதனால வந்து திறந்து சாத்திடணும். ஏன்னா கிராணி வருவாங்களே, அதனால. ஸோ இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ஜாமான் இருக்கும்னு வந்து பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. ஏன்னா எப்போதுமே இங்கே வந்து ஃபியூஸ், பிளாங்க் இல்லைன்னா வந்து இது இருக்கும், வெப்பன் கீ இல்லைன்னா கோகோனட் இருக்கும். நாலுமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு வெரி ஷாக்குங்க. என்னங்க கேம் ஸ்டார்ட் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விளையாடுறேன். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் விளையாடுறேன். ஏதாச்சும் ஒரு ஜாமான் கொடுப்பீங்கன்னா ஆரம்பத்துலேயே ஒரு ஜாமான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்ம வந்து கிராணி வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு ஏதாச்சும் ஜாமான் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அது வந்து இங்கே ஏதாச்சும் இருக்காது, ஏன்னா இங்கேயும் பிளாங்க் இருக்கும். ஸோ இங்கே இல்லை அப்படின்னா பேசிக்காக அந்த மாதிரி 3 இடத்துல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, இல்லை 4 இடத்துல இருக்கும். அந்த ப்ளே ஹவுஸ் இருக்கும் இல்லையா பின்னாடி, அந்த இதில் இருக்கும். ஸோ பார்ப்போமே எங்கே இருக்குன்னு. ஓகே, ஓ ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறது மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம வந்து கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதாவது பிரிட்ஜ் எஸ்கேப் தானே சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம போயிட்டு இங்கே வந்து ஃபியூஸை போடுவோம். திறந்தாச்சு, இப்போ போட்டுடலாம். எங்கள் மேலே ஒரு கேட்டுன்ற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தட்ட முடியாது. தட்டினாலும் ஒன்றும் வேலை செய்யாது, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ எலக்ட்ரிசிட்டியை போய் தேடுவோம். லைக் ஷெட்டுக்கையும் அந்த ஜெனரேட்டர் கேபிள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஓ மை காட், பேசிகிட்டு இருக்கும்போது ஜெனரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து நேரடியாக கீழேயே போகலாம்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா வந்து கிராணி வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, ஏன்னா கீழேயும் இருக்கலாம். ஆக்சுவலி மேலே இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே மேட்ச் பாக்ஸ் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நம்ம பண்ணுறது வந்து பிரிட்ஜ் எஸ்கேப். மேட்ச் பாக்ஸ் வந்து எதுக்குன்னா காக்காவை விரட்டுறதுக்கு போர்டும் மேட்ச் பாக்ஸும் இருக்கும். ஸோ அதை பாய்ச்சி நம்ம வந்து காக்கா விரட்டணும்னா அந்த காக்கா கிட்ட ஒரு ஏதாச்சும் ஒரு ஜாமான் இருக்கும். ஸோ காக்கா கிட்ட நம்ம பிரிட்ஜ் எஸ்கேப் பண்ணுறது ஏதாச்சும் ஜாமான்னு பார்த்தா காயின் தான் இருக்குது, தேவையில்லை நம்மளுக்கு. பிகாஸ் நம்ம வந்து பிரிட்ஜ் எஸ்கேப் என்ன பண்ணுறோம், காயின் வந்து ட்ரெயின் எஸ்கேப்க்கு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுவோம். ஸோ ஓகே, இப்போ கீழே இறங்கிடலாம். ஏன்னா நான் வந்து நாங்கள் திரும்பும்போது பிளாங்க் இருக்கிறத பார்த்துட்டேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஒரு வழியாக. ஸோ இப்போவே நம்ம வந்து ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா நம்மளுக்கு எந்த நேரத்தில் எங்கே கிராணி வருவாங்கன்னே தெரியாது. அப்புறம் வந்து வெப்பன் கீயும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஓகே, கல் எடுத்துக்கலாம். 2வது கல். ஓகே, இல்லை இப்போ வந்து அங்கேருந்து கிராணியை வந்து திறக்கிறாங்களா இல்லை நம்ம திறக்கிறோமான்னு தெரியல. சரி நான் திறக்கிறேன், ஆனால் ஓகே இல்லை, நம்ம நல்ல வேலை நான் பயந்துட்டேன். பிகாஸ் நம்ம இங்கே திறக்கும் போது கிராணி வந்து அங்கே எங்கேயும் வந்து கதவை திறந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து மேலே போக வேணாம், 2nd ஃப்ளோர் மட்டும் போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த ரூமில் வந்து ஏதோ இந்த ரூமுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமில் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம். எதுக்கும் போய் பார்க்கலாமா வேணாமா? சரி போவோம். ஓகே, இல்லை. ஸோ ஓகே,
இப்போ நம்ம வந்து திருப்பியும் மேலே தான் போகணும். ஓகே, இங்கே வந்து கதவு நம்ம வந்து முதலே சாத்திட்டனால நம்மளுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே கிராணி வரல. ஸோ போயிட்டு என்ன ஜாமான் இருக்குன்னு பார்க்கணும். கடையில் வச்சு ஒரு நல்ல ஜாமாவை கொடுங்க. கோகனட். ஓகே, ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வந்து நான் வந்து இது வரைக்கும் விளையாடுறதுல வந்து கோகனட்டில் ஒன்று காயின் இருக்கும், இல்லைன்னா வெப்பன் கீ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எனக்கு காயின் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ மேலே போகலாமா கீழே போகலாமா? சரி, கீழே போவோம். ஐயோ, அதுக்குள்ளே கிராணி எங்கே பார்த்த மாதிரி சத்தம் கேட்குது. கீழே போகணும், சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, தெரியாமல் தட்டிட்டேன். ஐயோ, இந்த கிராணி கிட்ட தப்பிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நம்ம சீக்கிரமாக போய் பார்ப்போம். வெப்பன் கீ கிடச்சினா நல்லாயிருக்கும். கடவுளே, எனக்கு வெப்பன் கீ கொடுக்க மாட்டீங்களா? ஓ மை காட், நான் இது வச்சு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சேஃப் கீ கிடைக்கிறது. போவோம். சரி, இங்கேயோ இருக்கோ வெப்பன் கீ. பார்ப்போம் எங்கே இருக்குது. இதோ இருக்கு. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து முதல்ல எலிவேட்டர் மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம கீழே தட்டி விட்ருக்கோம். இதே கிராணி வந்தாங்கன்னா அப்படியே திருப்பியும் எலிவேட்டருக்குள்ளே போய் நாய் வந்துட்டாங்க. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும். சவுண்ட் நின்றுச்சு. கொஞ்சமாக வெளியே போய் பார்ப்போம். ஐயோ, பார்த்துட்டாங்க. ஐயோ கிராணி, ஏன் கிராணி இப்பெல்லாம் பண்ணுறீங்க? எங்கே திரும்பினாலும் அப்படியே திரும்புவாங்க, அது ஒரு பிரச்சனை. சீக்கிரம் போங்க. ஓகே, போயிட்டாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து திருப்பியும் எலிவேட்டர் திறப்போம். திருப்பி அது கொஞ்சம் நேரத்துக்கு கீழே வந்துடும் நினைக்கிறேன். நம்புறேன், அந்த சத்தம் கேட்டு கிராணி வராமல் இருக்கணும். ஏரியாச்சு ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ திருப்பி மேலே போவோம். அதே செகண்ட் ஃப்ளோருக்கு தான். ஓகே, இப்போ நம்ம போவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிராண்ட்பாவோட ரூமுக்கு தானே போகணும். ஏன்னா அங்கே தானே இருக்கும். கிராண்ட்பா மட்டும் எப்படி 2 வெப்பன் வச்சிருக்காரு? அவர்கிட்ட வந்து கன்னும் இருக்கு, இதுவும் இருக்கு. வாவ். ஓகே, இங்கே இருக்கா பார்ப்போம். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. நார்மலி இங்கே வந்து நான் நிறைய தடவை பேட்ல ஓகே பார்த்துருக்கேன், அந்த தடவை கிடைக்கல. ஸோ ஓகே, நம்ம வந்து பியானோக்கு வந்து சத்தத்தை வர வச்சு கிராணியை வந்து பிடிப்போம், அதாவது ஷூட் பண்ணலாம். ஓகே, வாங்க கிராணி. ஐ எம் வெரி சாரி. ஐயோ கடவுளே, தெரியாமல் ஷூட் பண்ணுங்க பதிலாக ட்ராப் தட்டிட்டேன். ஐயோ, கையில் இருந்ததும் அடிக்க முடியாமல் போச்சு. ஸோ இது வந்து டே 2. பரவாயில்ல, போவோம். ஓகே, திருப்பியும் திறக்கணும். எனக்கு இந்த கேமில் பிடிக்காத ஒரு விஷயம்னா இறந்துட்டு திருப்பி அந்த கதவு திறக்கிறதுக்கு லேட்டாகவும் பாருங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம வந்து திருப்பி கீழே போய் சத்தத்தை போட்டுட்டு மேலே வருவோம். கிராணி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் மேலே போவோம். கிராணிக்கு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? இவ்வளோ நேரமா? ஐயோ கடவுளே. ஸோ கைஸ், எனக்கு வந்து கிராணி மேலே ரொம்ப மதிப்பு மரியாதையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கிராணி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவீங்கன்னு நம்புகிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. ஐயோ வந்துட்டாங்க, சீக்கிரமாக. ஓகே, நம்ம போவோம். ஆனால் நம்ம இந்த தடவை கிராணியை கண்டிப்பாக பழி வாங்கி ஆகணும். நம்மளை வந்து ஐயோ சாரிங்க, எனக்கு வந்து என்னோட கை வந்து தடுமாறுது, கிராணி அடிச்சுட்டு வருது. நமக்கு வந்து கதவு சாத்திப்போம். இப்போ மேலே தான் இருக்குது நம்மளோட க்ரௌவர். ஸோ அதை க்ரௌவர் அதுன்னா இது நம்ம சொல்லுவாங்க ஸ்லிங் ஷாட்டை வந்து எடுத்துட்டு இந்த தடவை கரெக்டாக ஷூட்டை தட்டணும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கிராணி. ஓகே, வராங்க, கரெக்டாக வராங்க. எப்படி? சரி, இங்கேருந்து அடிச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக வருது. இங்கே வாங்க. ஓகே,
ஐயோ! எப்போ பார்த்தாலும் நான் அடிக்கும்போது இப்படிதாங்க கைஸ். 2 இது கல் எப்படியும் பாய்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ நம்மளுக்கு கரணி வந்து 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் உயிரோட இருக்க மாட்டாங்க. அதாவது இங்கே வந்து நடமாட மாட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து கிடைக்கிற வேலையை செய்வோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லிங் ஷாட்டை வந்து ரீலோட் பண்ணிப்போம். கன்னுக்கு தானே ரீலோட் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து கல்லுக்கும் வந்து ரீலோட் சொல்லுவோம். ஸோ ஓகே, நான் வந்து இன்னும் ஷெட்டுக்கு கிடச்சிட்டு ஜென்ரேட்டர் கேபிள் போட்டுட்டு கரண்ட்டு வந்து வந்துடும். ஸோ அங்கே போய்ட்டு திறந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் கிராங்க் மட்டும்தான் தேவை. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பிடலாம், எஸ்கேப் ஆயிடலாம் இந்த வீட்டை விட்டு. ஸோ ஓகே, நம்ம வந்து 3 கல்லும் எடுத்துக்கலாம். என்ன வர மாட்டேங்குது, ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே ஓகே, எப்படி எடுத்துட்டேன். பின்னாடி இங்கே என்ன இருக்குது, ஓகே வீடு இருக்குது. நான் கூட ட்ரெயின் கீ கிடைக்கும்னு நினச்சேன். ஏன்னா வந்து நார்மலி நான் வந்து விளையாடும் போது அதுக்குள்ளே ட்ரெயின் கீ தான் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த கண்ணாடி நம்ம கண்ணாடி அங்கே போயிட்டு உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 ஜாமான் கிடைக்கும், இல்லை 1 ஜாமான் கிடைக்கும். அந்த 1 ஜாமான் கண்டிப்பாக க்ரோபோ கிடைக்கும். ஸோ க்ரோபோ எடுத்துகிட்டு இங்கே இந்த கீழேயே நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஜாமான் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்லெண்ட்ரினா ரூம் கிட்ட, ஸ்லெண்ட்ரினாவோட அந்த டெடி பேர் போட்டால் என்னங்க ஸ்லெண்ட்ரினா தானே வரும், ஸ்லெண்ட்ரினா ரூம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரூம் கிட்டேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதையே வச்சு நம்ம வந்து க்ரோபோ வச்சு திறக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திறப்போம். ஓகே, ஷெட்டுக்கு இருக்குது, ஷெட்டுக்கு இருந்துருச்சு, கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, மேலே கிரணி வந்துட்டாங்களா வரலையான்னு. மேலே போ எது வந்து ஓகே, இங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. அது நம்ம திறந்து பார்க்காமலே இருந்துருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து திறந்துட்டோம். ஜென்ரேட்டர் கேபிள் வா சீக்கிரம். ஓகே, இப்போ வந்து நம்ம போடுறோம், தட்டுறோம். ஓகே, கரண்ட் வந்துடுச்சு இதுக்குள்ளே. ஓகே, இது நம்மளுக்கு தேவையில்லை, ட்ரெயினோட ஜாமான். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதை போய் நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். இல்லை முதல்ல நம்ம வந்து மேலே போயிட்டு, இல்லை பரவாயில்ல, மேலே அந்த கிராணி சத்தம் கேட்குது. கிராணி ஐசியூ எனக்கு தெரியல, அது கீழே இருக்காங்களா மேலே இருக்காங்களா, ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் கீழே போகிறேன். ஓகே, நம்ம கீழே போகணும். ஓகே, ஸ்லிங் ஷாட்டை எடுக்கணும், சத்தம் போடும். இங்கேருந்து இங்கே கிராணி கூப்பிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பார்ப்போம். சீக்கிரம் வாங்க கிராணி. நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, கொஞ்சம் சீக்கிரமாக வந்தீங்கன்னா என் வேலையை நான் பார்ப்பேன். ஓகே, வந்துட்டாங்க, இப்போதான் பார்க்குறாங்க. ஐயோ சரி வாங்க, ஒரே ஷாட் அடிக்க முடியுமா? ஐயோ இப்பயும் முடியல. சரி பரவாயில்ல போங்க. இப்போ நம்ம வந்து அதே க்ரோபாரை எடுத்துகிட்டு மேலே போவோம். மேலே வந்து நம்மளுக்கு நம்ம வேணுன மாதிரி ஏதாச்சும் நல்ல ஜாமான். ஏன்னா பிகாஸ் இப்போ நம்மளுக்கு வந்து கடைசியாக ஒரே ஒரு ஜாமான் தான் தேவைப்படுது, பிரிட்ஜ் கிராங்க்கு. அந்த பிரிட்ஜ் கிராங்க் எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கும், இல்லைன்னா சேஃப்கி நம்மளுக்கு கிடச்சிட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்கும். ஸோ ஏதோ ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து மேலே இருக்கிற பாக்ஸில் போய் பார்ப்போமே, ஏன்னா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வழியாக போயிட்டு அந்த கேட்டு அந்த என்னங்க சரி பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, திறப்போம். ஓ மை காட், பிரிச்சுக்கிறேன், கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து மேலே போயிட்டு அதை திறப்போம். நான் வந்து ஒரு அவசரத்தில் மேலே போயிட்டேன். ஸோ தட்டி விட்டா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்லாம் லைட் அடிக்குது. ஸோ அது வந்து கேட் திறந்துருச்சு. ஆனால் எதுக்கு இப்போ இந்த பிரிட்ஜ் கிராங்க்னா, அந்த இடத்துக்கு போக முடியாத மாதிரி ஒரு இது இருக்குது தெரியுமா. இப்போ நம்ம திடீர்னு நம்ம வந்து சரி பாட நான் நீச்சல் அடித்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீச்சல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஏங்க நான் இன்னைக்கு முதல்ல வந்து உங்களுக்கு அடிச்சிடும். ஸோ இது வந்து நான் வந்து பல தடவை பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து திறப்போம்.
நம்ம வந்து கிராணிக்காக வெயிட் பண்ணுவோமா? சரி இந்த வுட் எடுத்து கீழே போட்டாலும் சத்தம் கேட்குமா? சரி பரவாயில்ல. சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த வுட் எடுத்து கீழே போட்டாவது வருவாங்களா? சரி பரவாயில்ல, நம்ம வெளியே போவோம். நம்மளுக்கு நம்மளோட உசுறு தான் முக்கியம். ஒரு வழியாக நம்ம இந்த கேமை முடிச்சிட்டோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய கேம்ஸ் வேணும்னா எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.